நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பற்றி பேசலாம். இன்னைக்கு பெரும்பாலான நாளிதழ்களில் மங்கள்யான் வெற்றியை பற்றி தான் தலையங்கம் வந்திருக்குது. தினத்தந்தியில் மங்கள்யானின் வெற்றி பயணத்திற்கு முக்கிய பங்காற்றிய விஞ்ஞானிகளில் பலர் தமிழர்கள், அதனால் இது தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குதுன்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தினமலரில் விண்வெளித்துறையினுடைய வெற்றிகள் நாட்டை வளமாக்கி மற்ற நாடுகளின் மத்தியில் தனி அந்தஸ்தை தரும். இந்த நிலைமையில இந்தியாவில் 40% பேர் 2 வேளை உணவு தான் சாப்பிட்றாங்க. வாழ்க்கை இப்படி இருக்கும்போது விண்வெளி ஆராய்ச்சிகள் தேவையான கேள்விகள் கேட்பது சரியில்லை அப்படின்னு தினமலர் தலையங்கம் சொல்லுது. தி ஹிந்து 10 மாத பயணத்துக்கு பிறகு செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் மங்கள்யான் வெற்றிகரமாக இணைஞ்சிருக்கு. முதல் முயற்சியிலேயே இதை சாதிச்சிருக்கிறோம். இது ஒரு பெரிய சாதனை. இந்திய விண்வெளித்துறையிடமிருந்து வருங்காலத்தில் மேலும் பல வெற்றிகள் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்குது தி ஹிந்து. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிக குறைந்த செலவிலேயே மங்கள்யான் சாதனை படைச்சிருக்குது. இந்தியாவில் தயாரிப்போம்ங்கிற மோடியின் முழக்கத்துக்கு இது பொருத்தமாக இருக்கு. மங்கள்யான் போல இந்தியாவின் பொருளாதாரத்தையும் வெற்றியடைய செய்யும் முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் மகாராஷ்டிரா கூட்டணி சிக்கல்களை பற்றி தலையங்கங்கள் இருக்கிறாங்க. தங்களோட இருந்த சிறு சிறு கட்சிகளை தவிக்க விட்டுவிட்டு பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணியை இறுதி செய்த மாதிரி தெரியுது. இந்த இந்துத்துவா கூட்டணியில் முதல்வர் யாருங்கிற பிரச்சனை இன்னும் தீரல அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. தினமணி தகவல் பெறும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கு. பயனுள்ள இந்த சட்டத்தை பற்றி விழிப்புணர்வை கொண்டு வர அக்டோபர் 5 ஒரு வாரத்துக்கு தகவல் உரிமை சட்ட வாரம் கொண்டாட மத்திய அரசு உத்தரவிட்டிருக்குது. இதை சமூக ஆர்வலர்களும் சட்ட ஆர்வலர்களும் பயன்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தினமணி சொல்றாங்க. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நீங்க பேசலாம். அதாவது 2 விஷயம். முதல்ல மங்கள்யான் சக்சஸ் ஆக்குன அந்த விஞ்ஞானிகளுக்கு பூரா வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைத்த ஒரு நிகழ்வு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே. அதனால் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டெல்லி ஜூவில் ஒரு மாணவன் ஒயிட் டைகர்னால் அதில் என்ன தெரியுது ஆப்வியஸாக அப்படின்னா, 15 நிமிடங்கள் கிட்டத்தட்ட அந்த புலி அவனை கொல்லலை. பார்த்துட்டு அருகிலே நிற்கிறது, கொல்லலை. ஆனால் அந்த அவங்க விசிட்டர்ஸ் பூரா மேலே நிற்கிறாங்க, மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கார்டுக்கு அந்த இடத்த இந்த மாதிரியான எமர்ஜென்சிங்கிறது எப்போவுமே எதிர்பாராத இடங்களில் எதிர்பாராத வகையில் நடப்பது தான். அப்போ அங்கே கார்டு இருக்கிறார். அவர் இந்த இதில் நீங்கள் கல்லெறியாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நீங்கள் ரொம்ப அதை இரிட்டேட் பண்ணாதீங்க. இந்த அளவில் தான் அந்த கார்டுடைய வேலையாக இருக்குது. ஒரு வைல்ட் அனிமல்ஸை வச்சிருக்கும் போது அந்த இடத்துல தப்பித்தவறி யாராவது அதுக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா அந்த புலியை ட்ராங்குலைஸ் பண்ணுறதுக்கான ட்ராங்குலைசர் கன் அவர்கிட்ட இல்லை. 2வது, வாட்டரை அது மேலே பீச்சி அடித்தா அது விலகி ஓடி இருக்குங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போ அதுக்கான ஒரு வசதிகள் அந்த இடத்துல கார்டுகிட்ட இருந்ததானே இல்லை. 2வது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி அத்தாரிட்டிஸுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வெகு நேரம் எடுக்கிறது. 15 நிமிஷம் கழிச்சு தான் அத்தாரிட்டிஸ் வராங்க. அதுக்குள்ளே அந்த புலி அவனை அது கண்ணு முன்னால் 15 நிமிடங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் ஒரு புலி, இத்தனைக்கும் ஒரு என்க்ளோஷரில் இருக்கிறது, காப்பாற்ற முடியாமல் எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் குறித்த கேள்விகள் பல எழுகிறது. ஜூவை மெயின்டைன் பண்றதுக்கே நமக்கு தகுதி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. தகுதி இல்லைன்னு இல்லை, இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து தவறுகளை திருத்திக் கொள்வதா இருக்கணும். ஆனால் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, அந்த பையன் மேலே தான் தவறு, ஜூ மேலே எந்த தவறும் இல்லைன்னு அதை சப்பக்கட்டு கட்டுறாங்க. அந்த இடத்துல தான் அது நம்மளை கோவப்படுத்துது. ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அது தவறு நடந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, இல்லை சஸ்பென்ஷன் வரும். இதற்காக எல்லாம் அந்த குழுவாக சேர்ந்து கொண்டு அதிகாரிகள் அந்த தவறை மூடி மறைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஆப்வியஸாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ஒரு. அவங்க சொன்ன கருத்தில் ஒரே ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் அந்த பையன் ஒரு மனநிலை தவறியவர், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பாங்குடைய சாப்பிடக்கூடிய நபர், இப்படியெல்லாம் செய்திகளை சொல்லி அதனுடைய சம்பவத்தினுடைய தவறை மறைக்க முற்பட்டாங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரியதை மறைச்சிருக்காங்கிறது. 2வது, நான் அதெல்லாம் செய்றவரா இருந்தா கூட அவர் புலி சாப்பிடலாமாங்கிறதான் கேள்வி. அது மாதிரி போட்டு 1 மணி நேரத்தில் அப்படி இணையத்தில் செய்தி போடுறாங்க. அடுத்து 2வது, இன்னைக்கு இன்னொரு செய்தி இதில் போட்டிருக்கிறது, பெண்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் நிறைய வந்திருக்குன்னு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுதும் நம்ம இங்கே நடக்கிற விஷயம்தான் தோணுது. அதாவது சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது தான். ரொம்ப ஒரு நாளைக்கு 3.5-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இன்றைக்கு தண்ணீர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்கள் அதில் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. பொது இடங்களில் எங்கே தண்ணீர் கிடைக்குது, நார்மலாக ஒரு சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குதா?
ஒரு மாலில் போய் இவ்வளோ பெரிய மால் இருக்கும், அதில் போகிறது உள்ளே போனால் புது தண்ணீர் எல்லாருக்கும் குடிக்கிற இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பெரிய விமான நிலையங்களில் கூட இன்றைக்கு வந்து அந்த தண்ணீர் கிடைக்கணும்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் பாத்ரூம் பக்கத்தில் வந்து தண்ணீர் குடிக்க முடியாமல் கூடையில் குடிக்கக்கூடாது, கையில் அமைச்சு அப்படியே வாயில் குடிக்கிற மாதிரி ஒரு இடம் தான் பெரு பெரு விமான நிலையங்களில் கூட அப்படி வச்சுருக்காங்க. அதை விட்டுருங்க, சாதாரணமாக மார்க்கெட்டில் பொது வெகுஜன மக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் எங்கேயுமே வந்து ஒரு தண்ணீர் வந்து கிடையாது. அடுத்து தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வந்து விநியோகிக்கப்படுறதுலையும் பொது சுகாதாரத்துக்கு பங்கு விளைவிக்காத அளவில் கிடைக்கிறதுலையும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் பின்னடைவில் தான் இருக்கும். அதுதான் முதல் விஷயம். இன்னொன்று, சிறுநீர் கழிக்கிறதுக்கான அதுவும் வந்து ரொம்ப சிறுநீரை அடக்கிறதும் கற்கள் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம். அதுவும் ஒரு பெண்கள் வந்து இன்றைக்கு வெளியில் வேலைக்காக போகக்கூடிய இடங்களில், பொது இடங்களுக்கு போக வேண்டிய இடங்களில் எங்கே பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு நல்ல கழிப்பிட வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தாலும் அதுலேயும் ரொம்ப பின்தங்கி இருக்கும். பெரு தார் சாலைகள், பெரிய பெரிய ரோடுகள்லாம் கூட வந்தாச்சு, ஆனால் கழிவிட வசதிகளில் ரொம்ப பின்தங்கி இருக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படை சுகாதார வசதிகள், அடிப்படையான குடிநீர் மாதிரி விஷயங்கள்ல இதில் கவனம் செலுத்தாமல் நம்ம வந்து கற்கள் நிறையா இருக்குங்கிறது வந்து ரொம்ப தவறாக பார்க்குறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.